ஆம நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரிய அரசியல் புரோக்கர் இந்த குருமூர்த்தி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் நுழையிறான், ஒரு கட்சி விவகாரத்துக்குள்ள இருந்தாலும் நுழையிறான்னா குட்டிச்சோரா 3:30 மணி நேரம் டாக்டர் ஐயா ராமதாஸ் கிட்ட பேசுறான். அன்புமணி நேத்து வராப்படி, அவங்க அப்பா பாக்குறது வராப்படி, அது நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அவரு 40 நிமிஷம் தான் இருக்காரு தைலாபுரம் தோட்டத்துல. இவங்க யார புரோக்கர் வேலை பாக்குறது அனுப்புறாங்கன்னா குருமூர்த்தி அனுப்புறாங்க. கேட்டா குருமூர்த்தி என்ன சொல்றாரு, என்னோட நீண்ட கால நண்பர்ன்றார். ரொம்ப நெருங்கி என்ன பார்த்தா டாக்டர் ஐயா ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும்னுவார். பாப்பா எவ்வளவு பச்சை போய் பாக்குறான் பாருங்க. ஆரிய அரசியல் புரோக்கர் அந்த பாப்பா குருமூர்த்தி இதுவரைக்கும் டாக்டர் ஐயா ராமதாசுடைய குடும்ப நிகழ்ச்சியில் எதிரே கலந்துக்கதான் நான் பார்த்தது இல்ல. இதுவரைக்கும் அவர் தைலாபுரம் தோட்டத்துல போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சதாக வரலாறே கிடையாது. எந்த கனெக்ஷன் கிடையாது குருமூர்த்திக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் குருமூர்த்திக்கும் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. ஆனா அமித்ஷா என்ன பண்றாரு, நீ போய் அங்க மாமா வேலை பாருன்ற குருமூர்த்தி சொல்லிதான் அன்புமணி அங்க போனார். ஆனா குருமூர்த்தி என்ன சொல்றாரு, அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாதுன்றான். என்ன மாதிரி ஜாடு மாடு பாடுகா பாப்பா பையன் நீ எங்களுக்கு தெரியாதா குருமூர்த்தி, துக்ளக் குருமூர்த்தி. ஓ பன்னீர்செல்வம் வாழ்க்கையை காலி பண்ணது யாருன்னு கேட்டா இந்த குருமூர்த்தி தான். குருமூர்த்தி உள்ள நுழைஞ்சானா உங்களுக்கு என்ன ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, கட்சியை காலி பண்ண போறானுங்க. அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் போய் ஜெயலலிதா சமாதியில் உட்கார்ந்த மாதிரி என்னைக்கு டாக்டர் ராமதாஸ் போய் ஜெயகுரு சமாதியில உட்கார போறாருன்னு தெரியல. அவன் அந்த பாப்பா பையன், அவன் குருமூர்த்தி பாப்பார நாயகரானே இவன் குருமூர்த்தி. நான் சொல்றேன், ஒரு ஆரிய அரசியல் புரோக்கர் ஒரு மாமா வேலை பாக்குற ஒரு குருமூர்த்தி உள்ள வரான்னா இதை ஏன்டா குடியாத்துக்கு போற பேச மாட்டான். பட் அவன் அரசியல் இங்க வச்சுக்காதரா. எங்க அண்ணா இது ஒன்றும் சங்கரமடம் கிடையாது, தமிழ்நாடு அரசியல். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஆம நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆரிய அரசியல் புரோக்கர் இந்த குருமூர்த்தி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் நுழையிறான், ஒரு கட்சி விவகாரத்துக்குள்ள இருந்தாலும் நுழையிறான்னா குட்டிச்சோரா போடும். யார் வீட்டுக்குள்ள போறானோ அவங்களும் குட்டிச்சோரா போடுவாங்க, அந்த கட்சியும் அட்ரஸ் இல்லாத போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் யாருன்னு கேட்டா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். ஆமா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பம் உள்ள தகராறு. நம்ம அந்த உட்கட்சி விவகாரம் பேசக்கூடாது, அது வெளியே வந்துட்டுனால நம்ம பேசுறோம். அந்த பிரச்சனை வெளியோ, ஏன்னா அவரு திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் அன்புமணி பற்றி இதுவரைக்கும் அரசியல் குடும்பங்களிலே எந்த கட்சி தலைவரும் தன் மகனை குறித்து இப்படி வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னதில்லை. இதுவரை கிடையாது, இதுவரை கிடையாது. பிரச்சனைகள் வந்திருக்குது போயிருக்குது, எல்லா கட்சியிலும் உட்கட்சி பிரச்சனை இருக்குது. நம்ம கட்சியில இருக்குது, இன்னொரு கட்சியில இருக்குது, எல்லா அரசியல் கட்சி குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த மாதிரி என் புள்ளை இப்படி பண்றான், அடிக்க வரான், அடிச்சிட்டான், இப்படி பண்றான், இவ்வளவு தப்பு பண்றான் சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய வாரிசை குறித்து இதுவரைக்கும் பொது வெளியில இப்படி பேசுனது கிடையாது. அப்படி அவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசுறதுனால்தான் என்னமா 4 பேர் அதை குறித்து பேசுறோம். நாங்கெல்லாம் ஊடகத்தில் இருக்கிறவங்க பேசுவோம். இருந்தாலும் பேசாம இருக்கலாம், நான் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ற அரசியல் அப்படி இருக்கு. அவங்க கட்சிக்காரனை கேக்குறாங்க, கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் அண்ணன் கே நேருவே அந்த உட்கட்சி பிரச்சனை, ஐயாக்கும் புள்ளிக்கும் பிரச்சனை, அதை நம்ம என்ன பேசுறது, அவரே விலகிட்டாரு, நீங்க எல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு அவங்க கட்சியில கேக்குறாங்க, சோசியல் மீடியால பேசுறாங்க. ரைட், நீங்க பேசுறது கேட்கறது நியாயம்தான். அண்ணன் கே நேருக்கு வந்துட்டு குடியாத்த குமரன் அளவுக்கெல்லாம் இறங்கி அவர் பேச முடியாது. அவர் கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர். தலைவர் தளபதிக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்லாம் இருக்காங்க இல்ல, தலைவர் தளபதிக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்க. மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவர் துணை முதலமைச்சர். 2ஆம் கட்ட தலைவர்னு வரும்போது பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் இருக்காரு, முதன்மை செயலாளர் அண்ணன் கே நேரு இருக்கிறாரு, கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் அரணியன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு இருக்கிறாரு, அண்ணன் ராசா, அண்ணன் ஐபி, அக்கா கனிமொழி, அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி, இவங்க எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள். இவங்க குடியாத்த குமர் ரேஞ்சுக்கு இவங்க எல்லாம் இறங்கி பேச முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவர் மனுஷுக்குள்ள மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்களுக்கு எவ்வளவோ இருக்கலாம், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு போன்றவர்களுடைய தலைவர்களுக்கு எவ்வளவோ இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இறங்கி பேச முடியாது. நான் தான் பேசணும். நான் கூட ஏன் பேசுறேன், உங்களால இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க பேசிதான் பேசுவோம். உங்களால இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க பேசிதான் பேசுவோம். நீங்க உங்களோட இந்த சண்டை முடிஞ்சு போச்சுன்னா எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப ஏன் நாங்க பேசுறோம்,
அன்புமணிக்கு அவங்க அப்பாவுக்கு தகராறு, இவர் ஒரு நிர்வாகி நியமிக்கிறாரு, அவர் நீக்கிறாரு, இவர் சேர்த்துக்கிறாரு, அவர் தனியா நிகழ்ச்சி நடத்துறாரு, இவர் நடத்துறாரு, கட்சி எந்தன்றாரு. கட்சி வந்து நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சார். அவர் இல்லைன்னா கட்சி கிடையாது. சரி, அது உங்க அவரோட விட்டுரு. நீ ஏன் பாமக பத்தி பேசுறேன்னு கேக்குற இல்ல. அப்ப அன்புமணி பாலிடிக்ஸ் அவர் திரு அன்புமணி அவர்கள் அரசியல் ஒழுங்கா பண்ணும். இப்பதான் ரெண்டு பாமக இல்ல. ஒண்ணு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்னு ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. அங்கீகாரமான பாட்டாளி மக்கள் கட்சி எதுன்னு கேட்டா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர் சொல்றதா இறுதியான தீர்ப்பு. அவரு திலகபாமா பொருளாளர் இல்லன்ட்டார். அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பொருளாளர் நீதான்ட்டார். அந்த திலகபாமா கிட்ட அன்புமணி ஒரு அறிக்கை வெளியிட சொல்றாரு. இவர் வெளியிடாம திரு அன்புமணி ராமதாஸ் அந்த சகோதரி திலகபாமா கிட்ட சொல்லி, நீ ஒரு அறிக்கை வெளியிடு, கமலஹாசனை வந்து கர்நாடகாவோட மன்னிப்பு கேட்க சொல்லி இந்த பொம்பளை அந்த அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நாங்க அறிக்கை வெளியிடுறோம், கமலஹாசன் வந்து கர்நாடகாவோட போய் மன்னிப்பு கேட்கணும், நீ ஒரு அறிக்கை வெளியிடுறான், அதெல்லாம் நம்ம பேச மாட்டோமா? அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஊரே காரி துப்புது. நீங்க சண்டை போறது உங்க சண்டை உங்களோட வச்சுங்க. இது என்ன கமலஹாசன் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? பிஜேபி காரன் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? இதெல்லாம் நம்ம பேசதான் செய்யும். பெண்ணா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, அதை நான் பேசக்கூடாதுன்றீங்க. வெளியே வந்தனால பேசுறோம், இல்லைன்னா நாங்க ஏன் பேச போறோம்? இப்போ சண்டை உங்களுக்குள்ள நடக்குது. எடப்பாடி வரலாம், உங்களை பாக்குறதுக்கு தப்பு இல்லை. அவருக்கு கூட்டணி வேணும், வரலாம். நீங்க இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி தான் இருக்கிறீங்க, இப்ப இல்லன்றீங்க. பட் எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த கூட்டணி தான் சந்திச்சீங்க. எடப்பாடி வந்து உன்னை பார்க்கலாம். இல்ல எடப்பாடிக்கு சார்பா அங்க ஒருத்தக்கான ஒரு புறம்போக்கு ஒருத்தக்கான சிவி சண்முகன், ஒரு புறம்போக்கு எச்சப்பொறிக்கு நாய் ஒருத்தக்கான அந்த சிவி சண்முகன் ஒருத்தன், அவன் வந்து பார்க்கலாம். இல்ல அதிமுக முக்கியமான தலைவர்கள் யாருன்னா வந்து உங்களை பார்க்கலாம். திரு கே பி முனுசாமி போன்றவர்களோ இல்ல வேற யாரு இருந்தாலும். ஆனா உங்க வீட்டு குருமூர்த்தி இல்ல வரான். உங்க வீட்டுக்கு யாருன்னா வரலாம், அது நான் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஆனா குருமூர்த்தியா உங்க வீட்டுக்கு வரான் அந்த ஆளு. குருமூர்த்தி உங்க வீட்டுக்கு ஏங்க வர அப்படி இருந்தாலே துக்ள குருமூர்த்தி அந்த பாப்பான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? நம்ம தமிழ் மண்ணுக்கு அவன மாதிரி ஒரு விரோதி யாரும் கிடையாது. நீ நான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சரியா போயிடலாம். அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஎம்கேவா இருக்கட்டும், வேற யாருன்னா இருக்கட்டும், நீ நானும் சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சரியா போயிடலாம். திரும்பி சண்டை போட்டுக்கலாம், சரியா போயிடலாம். இருந்தால் நீ நானும் பகையாளி கிடையாது, நீ நானும் பங்காளி. அவன் பகையாளி. அவன் எப்படிப்பட்டால் குருமூர்த்தி தெரியும்ல உங்களுக்கு. அவன் வரான் 3.5 மணி நேரம் டாக்டர் ஐயா ராமதாஸ் பேசுறான். அன்புமணி நேத்து வராப்படி, அவங்க அப்பா பாக்குறது வராப்படி, அது நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அவரு 40 நிமிஷம் தான் இருக்கிறார் தைலாபுர தோட்டத்துல, 40 நிமிஷம் தான் இருக்கிறார். அவங்க என்ன பேசினாலும் போனவன் தான், நமக்கு தெரியாது. அப்பா புள்ள சமாச்சாரம் அது நமக்கு தேவையில்லை, அவங்க அப்பா வந்து அவர் பார்த்து வந்து ஒரு சந்தோஷம் தான், கட்சிக்கு அப்பாற்பட்டு. ஏன்னா அப்பா புள்ளைக்கு பிரச்சனை இருக்கும்போது மன உளைச்சல் இருக்கும். 1000 தான் அப்பா பேசிட்டா கூட உள்ளுக்குள்ள புள்ளன்னு ஒரு பாசம் இருக்குல்ல, அது அவர் வராரு. இத்தனை நாள் வரல அன்புமணி, ஆனா நேத்து வராபடி. ஆனா அவர் வரத்துக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாலே அன்புமணி வந்து பார்க்க போறா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மிகுந்த மரியாதைக்குரிய பாமகவின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி சொல்லிட்டார், நாங்க ஒரு முயற்சியில் இருக்கோம், அன்புமணி வந்து பார்க்க போறாரு. அவர் வந்து பார்க்கட்டும், ஒண்ணு சேர்க்கணும், நல்லா இருக்கட்டும், சந்தோஷம். அன்புமணி திடீர்னு ஏன் வராரு? மேல அமித்ஷா என்ன விரும்புறாரு சொல்லிட்டா, இதெல்லாம் பேச வேண்டிய சப்ஜெக்ட். அமித்ஷா இப்போ 8ஆம் தேதி தினம் வராரு மதுரைக்கு. அதுக்குள்ள இந்த பிஎம்கே பிரச்சனை சரி பண்ணுங்க. பிஎம்கே கூட்டணின்னா எனக்கு சேதாரம் இல்லாத பிஎம்கே கூட்டணி வேணும்ன்றார் அமித்ஷா. பிஜேபி எனக்கு இந்த 2 பேர் பிரிஞ்சிருக்கிற பிஎம்கே எனக்கு வேணாம், ஒருவன் அன்புமணி பிஎம்கே எனக்கு வேணான்றார். மோடி சொல்றதும் அதுதான். ஒருவன் அன்புமணி தலைமையில ஒரு பாமக வருதுன்னா எங்களுக்கு அது வேணாம். அதுல டாக்டர் ஐயா ராமதாசும் இருக்கணும். 1000 இருந்தால் அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர். வன்னிய மக்களிடத்துல அன்புமணியா ராமதாசனா வன்னிய மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற வன்னியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கு அவங்க இன்னைக்கு கூட யார வந்து குலசாமியா நினைக்கிறாங்கன்னா டாக்டர் ஐயா ராமதாஸ் தான் நினைக்கிறாங்க, அன்புமணி கிடையாது. இன்னைக்கு அன்புமணி நிர்வாகிகளை வச்சு யங்ஸ்டர் வச்சுன்னு பண்றாரு. ஆனா கிளியர் கிரவுண்ட்ல போய் பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் தான் இருக்கிறாரு. சோ டாக்டர் ராமதாஸும் அன்புமணி 2 பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களுக்கு கூட்டணி வேணுமே தவிர பிளவுபட்ட பாமக எங்களுக்கு வேணாம். 2 பேரும் ஒண்ணு சேர்க்கிற வேலையை முதல்ல பாருங்க. நான் 8ஆம் தேதி வர சொல்லணும்னு இவங்க யார புரோக்கர் வேலை பார்க்கறது அனுப்புறாங்கன்னா குருமூர்த்தி அனுப்புறாங்க. கேட்டா குருமூர்த்தி என்ன சொல்றாரு, என்னோட நீண்ட கால நண்பர் என்றார். ரொம்ப நெருங்கி என்ன பார்த்தா டாக்டர் ஐயா ராமதாஸும் ரொம்ப பிடிக்கணும். பாப்பா எவ்வளவு பச்சை போய் பார்க்கறான் பாருங்க.
எவ்வளவு பச்சை போய் என் சரி ரொம்ப நெருக்கம்ன்றே டாக்டர் ஐயா ராமதாஸ்க்கு. நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு 30 வருஷமா அரசியல் நல்லா தெரியுங்க. எனக்கு இப்ப 49 வயசு ஆகுதுங்க. எனக்கு ஒரு 16 வயசுல இருந்து அரசியல் தெரியும். பக்கவா மேடையில 18 வயசுல இருந்து இருக்கிறேன். From 18 years in my age 18 I started my political life, my stage life. என்னுடைய 18 வயசுல தான் I am a professional politician, I am a professional DL character, I am a professional பக்கா, I am 100% I am a professional politician, I am a professional DM character. எனக்கு நல்ல அரசியல் தெரியும் 18 வயசுல. இத்தனை வருடங்கள்ல ஐயா டாக்டர் ராமதாஸுடைய இல்ல நிகழ்ச்சியில நான் எதிரே நான் குருமூர்த்தியை பார்த்ததே இல்லையே. கலைஞர் எல்லா நிகழ்ச்சிக்கும் போவார், அவர் டாக்டர் வருவார், எல்லா நிகழ்ச்சி கலைஞர் போவார். எனக்கு எதனா ஒரு தலைவலி அரசியல் எதனா பிரச்சனை எனக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு தைலம் வரணும்னு கலைஞரே பேசியிருக்காரு. நெருங்கிய நண்பரா தான் இருந்தார் ஐயா கூட, டாக்டர் ஐயா ராமதாஸ் கூட. தந்தை பெரியாருக்கு அடுத்து அவர் ஐயான்னு அவரா இருந்தாலும், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதியா இருந்தாலும், பெரியாருக்கு அடுத்து டாக்டர் ராமதாஸோட தான் ஐயான்னு சொன்னார். திமுகவினர் எல்லாரும் அவங்க வீட்டு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் கலந்துக்குவாங்க. அவங்க வீட்டுல எந்த நிகழ்ச்சி கூட்டணி இருக்கிறோமோ இல்லையோ அழைப்பு கொடுப்பாங்க, கலந்துக்குவோம். தலைவர் கலைஞர் அவர்கள் இதுவரைக்கும் ஐயா டாக்டர் ராமதாஸ் குறித்து கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறது, ஆனா டாக்டர் ராமதாஸ் பயன்படுத்தியிருக்காரு, கலைஞர் பயன்படுத்துறதுல. சோ அந்த குடும்பத்தோட திமுக நெருக்கமா இருந்திருக்குது. இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா போவார், தலைவர் போவார் வருவார், அது வேற விஷயங்க. இப்படி பலர் அந்த குடும்பத்தோட நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் குருமூர்த்தி அந்த பாப்பான், அந்த அரசியல் ஆரிய அரசியல் புரோக்கர் அந்த பாப்பான் குருமூர்த்தி இதுவரைக்கும் டாக்டர் ஐயா ராமதாஸுடைய குடும்ப நிகழ்ச்சியில எதிரே கலந்துக்கதான் நான் பார்த்தது இல்ல. இதுவரைக்கும் அவர் தைலாபுரம் தோட்டத்துல போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சதாக வரலாறே கிடையாது. இல்ல அன்புமணி வீட்டுல எந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதோ நாங்க பார்த்ததுல, இவங்களும் போய் அவங்கள பார்த்ததுல யார குருமூர்த்தியை போய் பார்த்ததுல டாக்டர் ஐயா ராமதாஸோ திரு அன்புமணி ராமதாஸோ இல்ல மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களோ இல்ல அந்த கட்சியினுடைய இருக்கக்கூடிய யாராவது ஒரு முன்னணி தலைவர்களோ யாரும் போய் குருமூர்த்தி பார்த்ததுல எந்த கனெக்ஷன் கிடையாது. குருமூர்த்திக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் குருமூர்த்திக்கும் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. ஆனா அமித்ஷா என்ன பண்றாரு, நீ போய் அங்க மாமா வேலை பாருன்றாரு குருமூர்த்தியை. அப்பனும் புள்ளி ஒண்ணு சேரு என்ன மிரட்டிருப்பாங்க ஏதோ ஒரு வன்னி அறக்கட்டளை ஏதோ ஒரு பேரு, அது ஏதோ முறைகேடு, அதை வச்சு நாங்க உங்க மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணோம், உங்களை தூக்கி உள்ள போடுவோம் மாதிரி ஏதோ மிரட்டினாங்கன்றாங்க. சரியா தெரியல, ஏன்னா ஆதாரமான தகவல் இல்லை. பட் போனதாங்க ஏதோ 3.5 மணி நேரம் பேசுறாங்கன்னா என்ன 3.5 மணி நேரம் மிரட்டி இருக்கிறாங்க. அன்புமணி திடீர்னு வரா, அப்படி நான் தான் பாமக பொதுக்குழுல எனக்குதான் அந்தஸ்து கொடுத்துக்குது, நான் சொல்றதான் பேசினிருந்தவரு திடீர்னு அப்பா பார்க்க வர்றாரு. ஏன் வர்றாரு அப்பா பார்க்கறதுக்கு? மேல அமித்ஷா குருமூர்த்தி கூப்பிட்டு அன்புமணியை போய் அவங்க அப்பா போய் பார்க்க சொல்லு, எல்லாம் ஒழிச்சிடுவேன்னு சொல்லு. உடனே குருமூர்த்தி அன்புமணிகிட்ட போய் உங்க அப்பா பாரு, குருமூர்த்தி சொல்லிதான் அன்புமணி பாக்குறாரு. அவங்க அப்பா பாக்குறது யாரும் தடை விதிக்கிறதுக்கு இல்லைங்க, அப்பம் புள்ள அப்பனா சந்திக்கலாங்க, நம்ம யாருங்க சொல்றதுக்கு. ஆனா திடீர்னு வர 4 நாளைக்கு முன்னாள் வரைக்கும் மறைமுகமா விமர்சனம் பண்றேன், டைரக்டா பண்ணல, மறைமுகம் பண்றேன். திடீர்னு வர உள்ள ஒரு 40 நிமிஷம் தான் இருக்காங்க. சேர்ல அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு, இவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அது பழைய போட்டாவா புது போட்டாவான்னு தெரியல. உள்ள பிரஸ் அலோவ் பண்ணலன்றாங்க, என்னன்னு தெரியல, என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. எனக்கு தகவல் படி அவர் மௌனமா தான் இருந்தாருன்றாங்க. அவரு மௌனமா தான் இருந்தாங்க. அவரு சார்பாதான் யாரோ அன்புமணிகிட்ட பேசுனாங்க, கட்சி நான் தான் நடத்துவேன், நீ போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போ, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய் தேர்தல்ல நம்ம சமுதாய ஓட்டை நீ கவர் பண்ணு, தமிழ்நாடு முழுக்க ஒரு கிராமம் விடாத எல்லா கிராமத்துக்கு போ, இன்னும் 1 வருஷம் இருக்குது, போ ஒரு கிராமமா போய் சுற்றுப்பயணம் போ, நான் கைட் பண்றேன், கூட்டணி நான் பேசுறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கட்சி ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருன்னு சொன்னதாக சொல்றாங்க. நமக்கு அது என்ன தெரியாது. 40 நிமிஷம் இருந்தாரு, கோபமா வெளியே வந்துட்டார். அவர் போகும்போது மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு வெளியே, ஏன்னா எல்லா மீடியா அங்கதான் இருக்கிறாங்க, போயிட்டாங்க. குருமூர்த்தி சொல்லிதான் அன்புமணி அங்க போனார். ஆனா குருமூர்த்தி என்ன சொல்றாரு, அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாதுன்றான். பாப்பான் எவ்வளவு போய் சொல்றான் பாரு. என்னது பாப்பா எவ்வளவு, எனக்கு அன்புமணி வந்தே தெரியாடே, என்ன மாதிரி ஜாடு மாடு பாடுகா பாப்பா பையன் நீ எங்களுக்கு தெரியாதா குருமூர்த்தி, துக்ளக் குருமூர்த்தி, நீ சொல்லிதான் வந்தாரு, பஞ்சாயத்து பண்ண 3.5 மணி நேரம் பேசிக்கிற. அவன் வரானே பன்னீர்செல்வம் வாழ்க்கையை காலி பண்ணது யாருன்னு கேட்டா இந்த குருமூர்த்தி தான். ஒரு தர்ம யுத்தம் நடந்துச்சு. இந்த தர்ம யுத்தத்துல ஓபிஎஸ் காலி பண்ணி ஓபிஎஸ் போய் ஜெயலலிதா சமாதியில உட்கார்ந்தார். ஓபிஎஸ் போய் ஜெயலலிதா சமாதியில உட்கார்ந்தார். தவன் இருக்கிற அம்மாவின் ஆன்மா என்கிட்ட பேச சொன்னார். இப்ப குருமூர்த்தி உள்ள நுழையினா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும்.
இது இருக்கிற பாமக தொண்டர்கள், நீ யாரா பேசுறதுக்கு, நீ என்ன பண்ண பேசலாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் பேசுறேன். குருமூர்த்தி உள்ள நுழைஞ்சானா உங்களுக்கு என்ன ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. கட்சியை காலி பண்ண போறானுங்க. இப்ப அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவன் உள்ள வந்தானா முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கட்சியை காப்பாத்தணும்னா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் இன்னைக்கும் நினைவுக்கு இருக்கிற ஒரே தலைவன் மாவீரன் மறைந்த ஜே குரு. அவர் இல்லைன்னா பாமக கிடையாது. வன்னியர்கள் இன்றைக்கு பாமக இருக்கிறார் என்று கேட்டால் அதுக்கு காரணம் ஜே குரு. இன்றைக்கும் ஜே குரு வன்னியர் சமுதாயத்தினுடைய பாமகவில் இருக்கிற வன்னியர் சமுதாய மக்கள் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜே குரு. ஜே குரு பேரை சொல்லிதான் கட்சி நடத்துறாங்க. ஆனா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மாத்திரை, ஒரு பழம், ஒரு குளுக்கோஸ் பட்டை வாங்கி கொடுக்கல. அப்பனும் புள்ளியும் அன்புமணி கொடுக்கல. அன்புமணி கொடுக்கல. ஏன்னா ஜெயகுரு வரைக்கும் அன்புமணிக்கான வேல்யூ கிடையாது. அவர் தாங்க லீடர். இன்னைக்கும் அவர் தான் லீடரா இருக்கிறாரு. சோ இப்போ குருமூர்த்தி வந்து குட்டையை கிளப்புறான்னா, அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் போய் ஜெயலலிதா சமாதியில் உட்கார்ந்த மாதிரி என்னைக்கு டாக்டர் ராமதாஸ் போய் ஜெயகுரு சமாதியில உட்கார போறாருன்னு தெரியல. இது அப்படிதான் போகும். என்னைக்கு போய் ஜெயகுரு சொல்லிட்டு டாக்டர் ஐயா ராமதாஸ், குரு இருந்தா என் மேல யாரும் கை வச்சிருக்க முடியாது. ஆனா குருவே அவமதிச்சுட்டான் அன்புமணி, அவரே மதிக்கல. இல்ல அன்புமணி ராமதாஸ் என்னைக்கு போய் ஜெயகுரு சமாதியில உட்கார போறாருன்னு தெரியல. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா உள்ள குருமூர்த்தி வந்து போயிருக்கான். உள்ள குருமூர்த்தி ஒரு பாப்பா உள்ள வந்து போறான். அவன் நல்லவனாங்க. அவன் ஒரு விழால ஓ பன்னீர்செல்வத்தை மேடையில உட்கார அந்த குருமூர்த்தி என்ன பேசினான், துக்ள குருமூர்த்தி அந்த பாப்பா என்ன பேசினா ஞாபகம் இருக்குதா? அன்புமணிக்கு தெரியுமா? இது போய் ஒரு பொம்பளை காலில் விழுந்தீங்களேன்னு கேட்டாங்க. அதால ஜெயலலிதா உயிரோடு தான் பேசியிருப்பானா குருமூர்த்தி அந்த வார்த்தைய? போய் ஒரு பொம்பளை காலில் விழுந்தீங்களேன்னு சொல்றான். உன்னை பெத்தது ஒரு பொம்பளை தான், உன் கூட குடும்பம் நடத்துறதும் ஒரு பொம்பளை தான். இந்த குருமூர்த்திக்காக போய் ஒரு பொம்பளை காலில் விழுந்தீங்களே. எல்லாமே ஊழல் கட்சி தான். அதிமுக ஊழல் கட்சி தான். இருந்தாலும் நாங்க அதிமுக ஆதரிக்கிறோம். வெக்கமான சூடு சோறனை விட்டு எடப்பாடி அதுல போய் அவங்க கூட போறாரு கூட்டணிக்கு. ஏங்க அவன் குருமூர்த்தி நீங்க லேசா நடிக்காதீங்க. சோனுடைய அரசியல் வேற. சோனுடைய சிஷியர் தான் குருமூர்த்தி, துக்ள குருமூர்த்தி. சோ பாலிடிக்ஸ் வேற. அந்த ஒரு கட்டத்துல கலைஞரை ஏத்துக்கினார். ஒரு கட்டத்துல கலைஞரை ஏத்துக்கிறாரு. அண்ணன் திருமாவளவனையும் பாராட்டி பேசியிருக்காரு. டாக்டர் ராமதாஸும் பாராட்டி பேசியிருக்காரு. ஆனா இவன் குருமூர்த்திக்கிற பாருங்க, இவன் அப்பார்க்கு பாப்பான். இவன் முழுமையான பாப்பான். முழுமையான பாப்பான். அமித்ஷா is a shadow prime minister of our India. Our prime minister Modi is a just toy, that's all. But who is a key for the toy means Amit Shah is a key. He is operating prime minister. He is operating total Indian government. He is a notorious criminal politician. Amit Shah. He is a blackmailer. எடப்பாடி பிளாக்மெயில் பண்ணல, அன்புமணி பிளாக்மெயில் பண்ணல. அந்த அமித்ஷா குருமூர்த்தி வீட்டுக்கு தேடி போறார். அவ்வளவு இவ்வளோ பெருமைக்குரியவர், இவ்வளவு ஒரு சர்வாதிகாரத்தோடு ஒரு பிரதமரை கண்ட்ரோல்ல, டோட்டல் இந்தியா கண்ட்ரோல் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு போனாரு. ஆனா கூட்டணி பேசுறதுக்கு போல. அவரு போனார் ஐடிசி ஹோட்டலுக்கு. ஆனா அரசியல் இல்ல, எந்த பதவியும் இல்ல. ஒரு பாப்பா, ஒரு தரகர், ஒரு ஆரிய தரகர், திராவிடத்திற்கு தமிழ் மண்ணுக்கு ஒரு எதிரானவன் குருமூர்த்தி. குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா போறார். ஆலோசனை வாங்கறதுக்கு போறார். கேட்டா அவனுங்க என்ன சொல்றானுங்க, பிஜேபி காரனுங்க, இந்து முன்னணி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்து முன்னணினா எல்லா இந்து முன்னணி சொல்ல, நாங்களும் இந்துக்கள் தான். இந்துக்கள் சொல்றதுல குடியாத்துக்கு முன்னு பெருமை தான். பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற அந்த சங்கி இந்து முன்னணி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குருமூர்த்தி யாருன்னா, குருமூர்த்தி அவர் பீஷ்மர், எங்களுக்கு பீஷ்மர். அடா பாவீங்களா, அவன் அந்த பாப்பா பையன் அவன் குருமூர்த்தி பீஷ்மரா? பீஷ்மர் யாருன்னு தெரியுமா? திருமணம் ஆகாதவர். பாண்டவர்கள் தான் நல்லவங்க, கௌரவர்கள் கெட்டவங்கன்னு தெரியும். இருந்தாலும் அங்க இருந்தார். அவர் விரும்பினாதான் மரணம் அவர்கிட்ட வரும். பீஷ்மர் கிட்ட கௌரவர்கள கூட இருந்து பாண்டவர்களை எதிர்த்து போரிடுறார். கடைசி வரைக்கும் கர்ணனுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கல பீஷ்மர். எந்த படைக்கு தலைவனாக்கல. நீ ஒரு சாதாரண ஒரு சைனியனா, அதாவது சைனிக்கனா, ஒரு லட்சக்கணக்கான போர் வீரன் போறான்ல, அதுல ஒரு போர் வீரனா, சாதாரண போர் வீரனை போய் சண்டை போறான், எந்த பொறுப்பு இல்ல. கடைசியில அர்ஜுன
அவரை வதம் பண்றான். ஆனா அவர் சாகல. அவர் விரும்பினாதான் சாக முடியும். இந்த போரை நான் பார்க்கணும். எனக்கு ஒரு அம்புலயே எனக்கு ஒரு படுக்கை உருவாக்கின்றார். அர்ஜுன அம்புலயே படுக்கை உருவாக்கி அதுல படுக்க வைக்கிறார் பீஷ்மர். அப்ப பீஷ்மர் கர்ணனை கூப்பிட்டு சொல்லுவார், நான் உனக்கு ஏன் எந்த பொறுப்பு தரல தெரியுமா? நீ எந்த பொறுப்பு கொடுத்தாலும் உங்களை விட்டு நீ தனியா போயிடுவ. நீ இந்த கௌரவர்கள் கூட இருக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் தான் அவனுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கல. நீ உயிரோடு இருக்கணும் தான் அவனுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலன்னாரு கர்ணன் கிட்ட. அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய ஒரு பீஷ்மரை இந்த லக்காடி பாப்பா புரோக்கர், ஆரிய புரோக்கர், இந்த பாப்பார நாயகரானே, எல்லா பிராமணர்களும் கோச்சிக்காதீங்க. இவன் குருமூர்த்தி நான் சொல்றேன். எல்லா பிராமணர்களும் கோச்சிக்காதீங்க. இந்த குருமூர்த்தி சொல்றேன். ஏன்னா அவன் தான் எங்களுக்கு பிராமின் எதிரி கிடையாது. பிராமினிசம், பிராமின் டாமினேஷன், ஆரியன் பொலிட்டிஷியன், ஆரியன் பாலிடிக்ஸ், இதுதான் நாங்க எதிர்ப்பு. இந்த குருமூர்த்தி பீஸ்வரன்டீங்களடா, அவனுக்கிட்ட போய் அமித்ஷா ஆலோசனை கேட்டு, அமித்ஷா சொல்லி, அமித்ஷா இப்ப குருமூர்த்தி பஞ்சாயத்து பண்றான் எடப்பாடி கிட்ட பேசுறதுல. குருமூர்த்தி தான் பேசி உடனே டெல்லிக்கு போ, இல்லைன்னா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துடும், ஓடு டெல்லி ஓடு. அதான் 3 கார் மாறி மாறி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போனா அப்படி. நீ அப்படி பண்ணு, நீ எப்படி பண்ணு, என்ன அற்பம்பள்ளி சண்டையாகுது, நான் 8ஆம் தேதி மதுரைக்கு வர போறதுல பிரச்சனை சரி பண்ணு. குருமூர்த்தி சார் நீங்க போய் பேசுங்க. உன்னை அன்புமணி கூப்பிட்டே போய் உங்க அப்பனை போய் பார்ப்போம், நான் வரேன் பின்னாலே. பார்த்துட்டு போனோன்னு இவன் வந்து 3 மணி நேரம் அங்க பேசி மாமாவளை பார்த்தான் குருமூர்த்தி போய். அங்க அவரு கொஞ்சம் ஸ்டடி ஆகிறாருன்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் ராமதாஸ் வந்து ஐயா வந்து எதோ ஸ்டடி ஆகிறாருன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியாது, ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் சொல் பேச்சு இருந்தது கிடையாது வரைக்கும். இதுல எப்படி நமக்கு தெரியாது. போய் பஞ்சாயத்து பண்ணா இந்த ஆள் என்ன சொல்றான், எனக்கு அன்புமணி வந்ததே தெரியாதப்பா. லக்காடி பாப்பார பையன் குருமூர்த்தி, எனக்கு அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது, எனக்கு அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது, வர சொன்னதே இவன் தான், எனக்கு நீண்ட நாள் நண்பர், அதனால தான் நான் வந்தேன். சைதே துரைசாமி வந்தா அப்படின்னா தப்பு இல்லை. சைதே துரைசாமி எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவரு அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா கிட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு தலைகர்த்தரா இருந்தாரு, மேயரா இருந்தாரு. அவர் மகன் வந்துட்டு லடாக்ல அங்க அந்த பக்கம் எங்கேயோ ஒரு தண்ணியில வெள்ளத்துல இறந்துட்டு போது தளபதி எல்லாம் கிட்ட போய் ஆறுதல் சொல்லிட்டு தளபதி எல்லாம் அந்த டெத் எடுக்கும் போது அங்க இருந்தாரு. அவரு ஏடிஎம்கே சார்பா அவர் வந்து பேசுறாருன்னா தப்பு இல்லை. பட் சைதே துரைசாமிக்கும் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. அவர் ஏற்கனவே கூட வந்துட்டு போனார். அவர் ஏற்கனவே வந்துட்டு போனது ஏதோ இந்த வன்னியர்ல ஒரு பொண்ணு நிறைய மார்க் எடுத்துட்டு அதுக்காக சம்மந்தப்பட்டு பேச வந்தாரு. அது அவங்க தனிப்பட்ட வந்து போறது. இப்ப குருமூர்த்தி கூட ஏங்க வராரு, நான் சும்மா வந்து போறேன், எனக்கு குருமூர்த்தி சொல்றானே அந்தாலு, எனக்கு என்ன பார்த்தா அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கும்னு சொல்ல, பாப்பா எப்படிங்கிறா பாத்தியா, எனக்கு டாக்டர் ஐயா ராமதாஸை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அந்த பாப்பா என்ன சொல்றான் பாத்தியாங்க, என்ன பார்த்தா டாக்டர் ஐயா ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றான். என்ன பார்த்தா பிடிக்கும், அதனாலதான் நான் வந்தேன். கூட சையதர் சாமியா வராரு, அவங்க கட்சி பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அமித்ஷா வராரு, நீங்க 2 பேரும் பிளவு போட்டதை எப்படி நாங்க கூட்டணி உங்க கூட சேர முடியும், உங்களுக்கு எப்படி சீட்டு தர முடியும், நீங்க கேட்கிற அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியும், அதனால 2 பேரும் ஒன்னாயிடுங்க. அதுக்கு வந்தான், வேற எதுவும் இல்ல. புரோக்கர் வேலை மாமா வேலை பார்க்க குருமூர்த்தி வந்தான். சோ குருமூர்த்தி தமிழ்நாடு அரசியல தலையிட்டு தேர்தல் வியூகத்தை அமைக்கிறான் போது இதை ஏங்க நாங்க கண்டிக்க கூடாது? நீங்க எங்க என்ன வேணாலும் பேசுங்கயா, நாங்க உங்களை பேசுறையா, தேர்தல் இருக்குதியா, 100% வன்னியர்கள் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வரணும்னு முடிவு பண்ணிட்டாயா. வன்னிய மரியாதைக்குரிய வன்னிய மக்கள் திமுக தான் ஓட்டு போட போறாங்க, இதுல எந்த மாற்றம் இல்லையா, உங்களுக்கு வன்னிய வாக்கு இல்லையா, எல்லாம் திமுக. எங்க தலைவர் தளபதி நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்யா, இருந்தாலும் எங்களை எதிர்க்கிறியா, எதிரியா சந்திக்கலாம். உள்ள பாப்பானையா விடுற, அது யார விடுற நீ பாப்பான்னா, யார விடுற? எஸ்வி சேகர் மாண்ட எஸ்வி சேகர் போன்ற பிராமணர்களா இருந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்வேன். நீ குருமூர்த்தியில உள்ள விடுற, எப்படி வர அவன் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள? உங்களுக்கு அவனுக்கு எந்த தொடர்பு கிடையாது, உங்களை மிரட்டுறதுக்கு உள்ள வரான், வந்து மிரட்டிட்டு போயிருக்கிறான். இதை நாங்கள் கண்டிக்கத்தான் கண்டிப்போம். ஆரிய அரசியலை அடியோடு வேறு இருக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் போராடி கொண்டிருக்கும் பொழுது, தமிழ் குடி தாங்கி என்று எழுச்சி தமிழர் நம் தொழில் திருமாவளவன் டாக்டர் ஐயா ராமதாஸை தமிழ் குடி தாங்கி என்று அண்ணன் திருமாவளவன் தான் பட்டம் தந்தார். நாங்களும் தமிழ் குடி தாங்கி என்று பேசியிருக்கிறோம். அப்படி தமிழ் குடி தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு பாப்பா, ஒரு ஆரிய பாப்பா, ஒரு ஆரிய அரசியல் புரோக்கர், ஒரு மாமாவால பாக்குற ஒரு குருமூர்த்தி உள்ள வரான்னா இதை ஏன்டா குடியாத்துக்கு புறம் பேச மாட்டா, இது உட்கட்சி பிரச்சனை பேசுறான், பேசுவேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாமல் தலைவர் தளபதி விடமாட்டார் என்பதை மட்டும் இந்த பதிலை சேர்த்து கொண்டு குருமூர்த்தி சொல்றேன். பட் அவங்க அரசியல் இங்க வச்சுக்காதரா, எங்க அண்ணா இது ஒன்றும் சங்கரமடம் கிடையாது தமிழ்நாடு அரசியல், அங்க எங்கன்னா போய் வச்சுக்கா. பிளேடி நான்சென்ஸ். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டு இல்ல, செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல்.
குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.